ரவுண்ட் 1ல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கைட் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அலாட்டட் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாம சீட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல வரக்கூடிய நீங்களும் நல்லபடியா நாட் அலாட்டட் வராம சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ற 100% நாட் அலாட்டட் வரவே வராது. சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் எந்த மாதிரியான காலேஜஸ் கொடுக்கணும் எல்லாமே A to Z நான் கைட் பண்றேன். ஓகேவா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு காலேஜுடைய லாஸ்ட் 4 இயர்ஸ் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் TNEN டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ண உடனேவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு மேலே ஒரு லிங்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரும். நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனேவே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பாருங்கள், இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக் கலருக்குள்ள ஒரு 3 ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாக் கலருக்குள்ள 3 ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? பிளாக் கலர் பாக்ஸ் சின்னதாக கொடுத்து அதில் 3 ஒயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதை கிளிக் பண்ணதும் கட் ஆஃப் மார்க்குன்னு மேலே போல்டாக வருது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அதுக்கு கீழே ஒன்று கட் ஆஃப் மார்க்குன்னு வருது இல்லையா சின்னதாக, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் பாருங்கள், ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணதும் ப்ரொசீட் கொடுக்கணும். ஓகேவா? ப்ரொசீட்னு ரெட் கலரில் இருக்குல்ல, அதை கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த பேஜ்க்கு வந்ததும் செலக்ட் இயரை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து செலக்ட் கேட்டகரியில் நீங்கள் கட் ஆஃப் மார்க் வேணுமா இல்லை ரேங்க் லிஸ்ட் வேணுமான்றதை செலக்ட் பண்ணிக்கணும். நான் கட் ஆஃப் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? செலக்ட் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டேன். அதை யாரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கட் ஆஃப்னு 2 ஷோ ஆகும். அதில் கட் ஆஃபை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் என்ன காலேஜ் பார்க்க போகிறீங்களோ அதை கவுன்சிலிங் கோடு, செலக்ட் காலேஜ் கோடு இருக்குல்ல, அதில் கவுன்சிலிங் கோடை டைப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், செலக்ட் காலேஜ் கோடில் 5010 ஒரு கவுன்சிலிங் கோடை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ சர்ச் கொடுக்கணும். க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது அந்த காலேஜ் வந்து அந்த காலேஜுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கு ஷோ ஆகும். இதுவே செலக்ட் கேட்டகரியில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலேஜோடைய ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? கவுன்சிலிங் கோடு கொடுத்து இந்த க்ரீன் கலர் சர்ச்சை கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த காலேஜுடைய கோர்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் முன்னாடி நம்ம செலக்ட் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க் கொடுத்ததுல கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. இதுவே ரேங்க் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் காலேஜுடைய கட் ஆஃப் மார்க்கை பார்த்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் கட் ஆஃப்கான காலேஜ் லிஸ்ட்டை வாங்கிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.